ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம மண்டல்பட்டி பீக்குன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜீப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது மடிக்கேரியிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 3000 கேட்குறாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம பேச வேண்டியது தான். ஸோ என்ன பேசுகிறீங்களோ அவங்கள பொறுத்து, உங்களுடைய திறமையை பொறுத்து மேபி கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 3000 ஆகுது. ஸோ இப்போ இருக்கிறது நம்ம மண்டல்பட்டி வியூ பாயிண்ட் அப்படி அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மலையோட உச்சியில் பாருங்கள், மலை தெரிஞ்சு பாருங்கள். ஏன் நடக்க முடியலங்க. கிட்டத்தட்ட அங்கே வருப்பாருங்க ஜீப்பு, அந்த உச்சிலேருந்து வந்திருக்கோம் நம்ம. ஜீப் தெரிஞ்சா பாருங்கள், கண்ணு கண்ண தூரத்தில். அங்கேருந்து நம்ம கூட வந்த மக்கள்லாம் எவ்வளோ தூரம் ஏறி போயிட்டுருக்காங்க. கரெக்டாக கிட்டத்தட்ட பீக்கு நெருங்கிட்டோம். ஆனால் கொடுக்குற 3000 ஒர்த்து தாங்க. கிட்டத்தட்ட 3000 நம்ம பேசிக்கி 2500 வந்திருக்கோம். சில நேரத்தில் நான் கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தா 2000 வரும்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது சீசன் டைம், பீக் டைம்ன்றதுனால வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பற்றியுமே பேசக்கூட முடியலங்க. ஏறி வந்ததில் மலை உச்சியில் சரியான ஆகிட்டு. அது பாருங்கள், உச்சியில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ஃபைனல் ஸ்பாட்டு. அதுதான் வியூ பாயிண்ட். அங்கேருந்து வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலாக ஓகே, மலை உச்சியில் வந்துட்டோம். இதுதான் வியூ பாயிண்ட்டு. என்னண்ணா மலை உச்சியில் நிற்கிறோம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல். ஸோ இந்த மலை உச்சி கிட்டத்தட்ட கிரவுண்ட்லேருந்து 5000 ஃபீட் அபோவில் நம்ம இப்போ நின்றுட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஒரு புகைக்கொண்டு மாரி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ படியில் ஏறி மேலே போகிறோம் வியூ பார்க்க. ஸோ இதுதான் பீக்கோடைய வியூ. ஸோ மிகப்பெரிய மலைகள் இது, அடர்ந்த காடு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஹை பீக்கில் அங்கேருந்து கீழே படிக்கட்டு வச்சுருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியாக அங்கே போனீங்கன்னா கீழே ரொம்ப ஆழமாக மலையினுடைய அடிப்பாகம் தெரியுது. ஸோ பெரும்பாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரனா ஏர்லி மார்னிங் 5 o'clock நீங்கள் கிளம்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் சன்ரைஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ வெயில் கொளுத்துது. நம்ம இப்போ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு டைம் மதியம் 12 மணி. ஸோ நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். ப்ளஸ் இதை பற்றியான அவேர்னஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ யாரெல்லாம் மண்டல்பட்டி பீக் ஒரு ஜீப் சஃபாரி ரைட் வரீங்களோ அவங்கெல்லாம் காலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் உதயமாக இருந்தால் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன ஷேர் பண்ண நினச்சேன்னா ஒரு 2-5 கிட்ட நம்ம பேசி நம்ம வர முடியும் அமௌண்ட்டு. ஏன்னா அவங்க 3 தான் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் கேட்டால். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சைட் சீயிங் 45 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க. நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட்டை நம்ம காமிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளை நிறுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எங்கே வருது வண்டின்னு. ஸோ அந்த லாங்கில் வருது பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கில் ஒரு வழி தடந்துடுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து வரோம். கிட்டத்தட்ட இதனுடைய மொத்த நீளம் 24 கிலோமீட்டர். இந்த 24 கிலோமீட்டர் ரோட்டில் 20 ரோட்டு மேலே வரும் ஜீப்பு. மீதி இருக்க 4 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஆஃப் ரோடு, அதாவது பள்ளத்தாக்கு, மோடு, மலைப்பகுதி, அந்த மாதிரி ரோடே இல்லாத பகுதியில் 4 கிலோமீட்டர் வரும். ரொம்ப நல்லா தான் இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உருவாக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி வாண்டு தான் மை பொண்ணு போஸ் கொடுத்துட்ருக்கா. நான் வீடியோவில் தான் வரீங்க. ஸோ நம்ம கீழே விட்ட இடத்துலேருந்து நம்ம மேலே ஏறி வரதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. ரிட்டன் போகிறதுக்கு 1/4 மணி நேரம். ஸோ ½ hour, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இந்த இடத்துல இயற்கையை ரசிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாதை தெரியுங்க, இந்த பாதை வழியாக தான் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தோம். மறுபடியும் ரிட்டன் போக வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ, பாய். இதுதான் அந்த ஆஃப் ரோடு. குலுங்கி போயிட்டுருக்கோம். வீடியோவே கொடுக்கல தான் இருக்கும். என்னடா இது ரோடு. போகிற இதுக்கு ரெடி பண்ணி போகிறேன்.
எது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவமாக அதுதான் மாதிரி போட்டுருப்பாங்க. இல்லைடா எடுப்பேன் உடல் வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் ஜீப் சஃபாரி ரைடா. இந்த ரோட பார்த்துங்க. இது மஹிந்திரா கோவிந்தோ கோவிந்தோ. இப்போ நம்ம மண்டல்பட்டி பீக்கை போய் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இது ஜீப் சஃபாரி ரைடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க என்ன ரைடா என்னன்னு தெரியல. ஆஃப் ரோடா கீப் ரோடா ஏதோ ஒரு ரோடு. போன வாட்டி போட்டிங்களா? அதுவா